வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேபி ஹோம் ஸ்டுடியோஸ். என்கிட்ட சிலர் கிச்சன் டோர் அண்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இப்போ வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன். எங்கள் அம்மா எப்படி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸ். நம்ம கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் நடுவில் இந்த மாதிரி வால் எழுப்பி இப்படி கிரானைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இப்படி பிளான் பண்ணோன்னா, நம்ம கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் ஈஸி ஆக்சஸ் இருக்கணுன்றதுக்காகவும், நம்ம சமைக்கிற ஐட்டம்னாலும் சரி, நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்னாலும் சரி, நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சாலோ இல்லை கவுண்டர் டாப் மேலே வச்சாலோ நமக்கு நீட்டாக இருக்காது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணோம். இங்கே ஒரு டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் போட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ தட் பார்க்கவும் நீட்டாக இருக்கும், பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். இப்போது இது நம்ம கிச்சன் வந்து ஸ்கொயர் ஷேப் கிச்சன். எடுத்ததும் நம்மளோட ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் மேலே வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து வர்ற அவுட்லெட் தண்ணியை எங்கள் அம்மா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கெட்டில் எல்லாம் பிடிச்சி வெளியே நிறையா செடிங்க இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது நம்ம ஜிங்க் ஏரியா. இங்கே ஒரு டிஷ்வாஷ் சோப்பும் மைக்ரோஃபைபர் கிளாத்தும் இருக்கும். அப்புறமா பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த டப் இருக்கும். இப்போ வந்து எங்கள் அம்மா வெளியே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம கீழே போகலாம். இது நம்ம ஹாபு, 4 பர்னர் இருக்கிறது. இதுக்கு மேலே சிம்னி. எப்போவுமே நம்ம சிம்னியை 10 to 15 டேஸ் நம்ம வாஷ் பண்ணிடணும், இல்லை க்ளீனாக தொடச்சிடணும். ஏன்னா நம்ம குக் பண்ணுற ஆயில் அந்த எல்லா புகையும் நம்ம சிம்னிக்குள்ளே தான் போகும். பிசு பிசுன்னு ஆகிடும், நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 15 to 20 டேஸ் இல்லை 10 to 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு ரீவாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்காது. இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கல். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை பூண்டு மட்டும் தட்டுறது, இல்லை பெப்பர் தட்டுறது, இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறத எடுத்துப்பாங்க. இப்போது இந்த ட்ரேயில் சால்ட் உப்பு, கல்லுப்பு வச்சுருக்குறாங்க. அது கூடவே லைட்டரும் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து லைட்டர் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தேட தேவை கிடையாது, ஈஸியாக இருக்கும், குக்கிங்க்கும் நமக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ இது பக்கத்துலேயே வந்து சிஸ்ஸர்ஸு, பீலர், கத்தி அந்த மாதிரி எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஜக்கில் தண்ணி, அதுக்கான கிளாஸஸ்ஸு, அப்புறமா நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற காஃபி மக்ஸு. ஏன் இந்த மாதிரி பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்குறாங்கன்னா நமக்கு குக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஒவ்வொரு தடவை அங்கே போய் எடுத்துகிட்டு வர தேவை கிடையாது. ஸோ பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுத்து ஊற்றி டக்குன்னு நம்ம சமையலை சீக்கிரம் முடிச்சிடலாம். அதனால் இங்கே இப்படி வச்சுருக்குறாங்க. இப்போது நீங்கள் எல்லாமே இருக்குது, ஆயில் ட்ரே எங்கே நினைப்பீங்க. ஸோ ஆயில் ட்ரே வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்குது. அதை நான் அந்த வீடியோ கடைசியில் காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஒர்க் ஏரியா. நம்ம காய்கறி வெட்டுறது எல்லாமே இங்கே தான். ஸோ இங்கே வந்து ஒரு இண்டக்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் ஓவன், நம்ம ரீஹீட் பண்ணுறதுக்கு ஓவன். ஸோ இதுதான் நம்மளோட கவுண்டர் டாப். இதோடு நம்ம கவுண்டர் டாப் முடியுது. உங்களுக்கு ஒரு ஓவர்லுக் கொடுத்துட்றேன். இப்போது கீழே இருக்க கேபினெட்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம ஜிங்க் கீழே இருக்க கேபினெட்லேருந்து போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மந்த்லி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைசால், கம்ஃபோர்ட், ப்ரில்லு, ப்ரஷ்ஷு, அப்புறமா நம்மளோட ஸ்காட்ச் ப்ரைட்டு, பேஸ்ட்டு, சோப்பு, இந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரேயில் வச்சுருக்குறாங்க. அது பக்கத்தில் இந்த குட்டி ட்ரேயில் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, ப்ரில்லு, சர்ஃபு, கம்ஃபோர்ட்டு, அப்புறமா அந்த காப்பர் பாத்திரம் விளக்குறது. அது பக்கத்தில் கிச்சன் டவல்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஏன் இங்கே வச்சுருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஈஸி ஆக்சஸ் தாங்க. நம்ம சோப்பு இந்த மாதிரி இருக்கிற ட்ரேயெல்லாம் வந்து வேறு எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ ஜிங்க்கு கீழே வச்சா நமக்கு நீட்டாகவும் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்கனால இந்த மாதிரி சர்ஃப் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புல் அவுட் ட்ரே வந்து நமக்கு யூஸ் இல்லைன்றதுனால இதை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம், எதுவும் வைக்கலை. அது பக்கத்தில் இருக்க கேபினெட் ஓப்பன் பண்ணால் சின்ன சின்ன பிளேட்ஸு, ஸ்நாக்ஸ் பிளேட்ஸு, சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா சப்பாத்தி ஹோல்டர், அது சின்ன ஜார், பெரிய ஜார் மிக்ஸி. அப்புறம் இது வந்து கண்டெய்னரு நான் காட்டுறேன் பாருங்கள். 6 கண்டெய்னர்ஸு எல்லாமே லிட்டோட சூப்பராக இருந்தது. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோடு இந்த ட்ரே முடியுது. இது கீழே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸு, அதுக்கு பின்னாடி லிட்ஸு, நம்மளோட நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற எல்லா லிட்ஸும் இங்கே இருக்குது.
அது பக்கத்துலேயே நமக்கு கிரேட்டர் இருக்குது. இங்கே தான் எப்பவுமே சாப்பிங் போர்டு இருக்கும், இப்போ அது வெளியே இருக்குது. இது வந்து இட்லி சட்டியும் அப்புறமா ஒரு பெரிய பாத்திரமும் இங்கே வச்சுருக்குறாங்க. இதோட இந்த கேபினட் ஃபினிஷ் ஆகுது. இதுக்கு அடுத்த கேபினெட் வந்து நம்ம ஹாபு கீழே இருக்கிற கேபினெட். ஈஸி ஆக்சஸ்க்காக எல்லா கட்லரி திங்ஸும் இங்கே தான் இருக்கும். சின்ன சின்ன கப்ஸு, கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொம்பில் எல்லா விசிலும் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ தட் நம்ம தேட அவசியம் கிடையாது, வாஷ் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சுப்பாங்க. ஸ்டெய்னர்ஸு, அப்புறமா நம்ம சாப்பாட்டு கரண்டி, குழம்பு கரண்டி, எல்லா ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மேஷரு, எலுமிச்சம்பழம் புளியறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்பூன்ஸு, ஃபோர்க் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டிருக்குறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸு. நம்ம கிளாஸ் எல்லாம் மூடி ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை வெளியே வைக்கிறோன்னு சொன்னால் இந்த பிளேட்ஸ், குட்டி குட்டி பிளேட்ஸு. இது வந்து ஹாபு கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் டிசைன் பண்ணும்போதே கட்லரி மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம், டீ பாத்திரம், அப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம். இது கீழே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கேலண்டரி ஷீட்டு போட்டிருக்குறாங்க. ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்கும். 1 மந்த்துக்கு ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க, வேறு ஷீட் மாற்றிடுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாம் நான்ஸ்டிக் தவாஸ் இருக்குது. அப்புறம் பணியார சட்டி, ஆப்ப சட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது ஏன் கமுத்தி வச்சுருக்குறாங்கன்னா நமக்கு இடமும் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று உள்ளே வச்சோம்னா உள்ளே ஃபுல்லும் நமக்கு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வந்துடும். அதனால இப்படி வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததில் சிலிண்டரு. இதுக்கு பின்னாடி நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், அதாவது பெரிய பாத்திரம், பெரிய குக்கர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க. இங்கேயும் வந்து சிலிண்டர் கீழேயும் வந்து கேலண்டர் ஷீட்டு போட்டு தான் வச்சுருக்குறாங்க. இதுக்கு அடுத்த கேபினெட்டை பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸ் செட்ஸு, எல்லா ஹாட் பாக்ஸும் இங்கே இருக்குது, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அது கீழே ஓவனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ரீஹீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதோடு இந்த கேபினெட் முடியுது. இதுக்கு அடுத்த கேபினெட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸை, நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அந்த மாதிரி எதுவும் ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வேண்டிய எல்லா பாக்ஸஸும் இப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் பாக்ஸை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ட்ரே திறந்தால் நம்ம எல்லாம் முடிஞ்சிடும். இதில் வந்து மண்பானை பாத்திரம் எல்லாமே இதில் இருக்குது. மண் சட்டி, குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரேவை திறந்தால் மண்பானைக்கு எல்லாமே முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போதே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணுங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கேபினெட்டில் இதில் ஃபுல்லாமே வந்து பருப்பு ஐட்டம்ஸு, பொடி ஐட்டம்ஸு, அதாவது மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் இதில் இருக்கும். சுண்டல், பாசிப்பருப்பு, அப்புறமா நம்ம சாம்பார் பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். கீழே வந்து வடை சட்டி, குக்கர்ஸு, அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு, மந்த்லி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு, மளிகை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க. மேகி, அப்புறமா மிளகு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரேவை திறந்தால் நமக்கு குக்கிங்க்கான இது முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸுங்க. இதோடு இந்த கேபினெட் முடியுது. இதுக்கு அடுத்த கேபினெட்டில் இந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, குக்கரு, அது பக்கத்தில் கெட்டில், அது பின்னாடி சப்பாத்தி மேக்கர், அது கீழே பிரெட் டோஸ்டரு, அப்புறமா மிக்ஸி. இதுதான் வந்து இந்த கேபினெட்டு. ஸோ இதோட நம்ம கீழே இருக்கிற எல்லா கேபினெட்ஸும் முடியுது. கீழே இருக்க எல்லா கேபினெட்ஸும் நம்ம காட்டியாச்சு. இப்போது ஓவனுக்கு மேலே இருக்கிற சிங்கிள் கேபினெட், ஆனால் உள்ளே வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறோம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ரசத்தூள், காஃபி பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து ஜீனி, நாட்டு சக்கரை, வெல்லம், டீக்கு, காஃபிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடி, எள்ளு பொடி, அது பக்கத்தில் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, ஏலக்காய், கிராம்பு நான் காட்டுறேன் பாருங்கள்.
இது வந்து பட்டைன்னு நினைக்கிறேன், இல்லை கிராம்பு. ஸோ இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேயும், அது பின்னாடி பாஸ்தா, அப்புறமா அந்த வடகம், மல்லி அதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க. இப்போது இது முடிஞ்சது, அடுத்தது ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து இந்த அஞ்சரை பெட்டி வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து மிளகு, வெந்தயம், நம்ம தாளிக்க தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அதில் இருக்கும். அப்புறமா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இதெல்லாம் தம்பி ஐட்டம்ஸு, சத்து மாவு, ராகி மாவு, நட்ஸ் பவுடரு, அப்புறம் அது செர்லாக். இது பின்னாடி ஒரு கப்பில் நமக்கு கேக் வாங்கும்போது, ஐஸ்கிரீம் வாங்கும்போதெல்லாம் ஸ்பூன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு ட்ரேவை ஓப்பன் பண்ணால் நமக்கு தம்பி ஐட்டம்ஸும் முடிஞ்சிடும், அஞ்சரைப்பேட்டை ஐட்டம்ஸும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நட்ஸு, வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா, ரைசன்ஸ் அந்த மாதிரி. அப்புறமா இதுக்கு பின்னாடி வந்து கஸ்தூரி மேத்தி, கார்ன்ஃப்ளவரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருக்குறாங்க. இது பக்கத்தில் ஒரு குட்டி ட்ரேயில் இந்த மாதிரி இதெல்லாம் தம்பியோட மருந்து ஐட்டம்ஸு, தம்பிக்கு யூஸ் ஆகிற எல்லா மருந்து ஐட்டம்ஸும் இது எப்பவுமே இங்கே தான் இருக்கும் ஒரு செட்டு. இதோடு நம்ம கேபினெட் முடியுதுங்க. நாங்கள் பிளான் பண்ணும்போதையும் சிங்கிள் கேபினெட் தான் பிளான் பண்ணோம். ஏன்னா யூட்டிலிட்டி ஏரியா தனியாக இருக்கிறதுனால அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், இங்கே ஃபுல் கேபினெட் வச்சு அடைக்க வேண்டாம், நீட்டாக இருக்கணுன்றதுனாலையும் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால டபுள் சைடுமே விண்டோ வச்சுருக்கோம் நாங்கள் கிச்சனில். ஸோ நம்ம கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போதையும் ஒரு கேபினெட்டை திறந்தால் நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கணுங்க. இப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கேபினெட்டை திறந்தால் எல்லா நான்ஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் இன்னொரு கேபினெட்டில் ஃபுல்லாக வந்து எவர் சில்வர் ஐட்டம்ஸு, அப்புறம் இன்னொரு கேபினெட் திறந்தால் ஹாட் பாக்ஸஸ்ஸு, மண்பானை, இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அடுத்த யூட்டிலிட்டி ஏரியாவை போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவோட என்ட்ரன்ஸு. நம்ம ஜிங்க்லேருந்து லெஃப்ட் சைடு வரணும். ஸோ இப்படி தாங்க சிம்பிளாக 4 ஸ்லாப் வச்சுருக்குறோம். இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு ஒரு ஸ்லாபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் ஸ்லாப்லேருந்து போகலாம். இங்கே தோசை கல் சட்டி, சப்பாத்தி கல் சட்டி, அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் அந்த உருளைக்கிழங்கு, கிழங்கு ஐட்டம்ஸு, ஆனியன்ஸு, அப்புறமா அதில் பூண்டு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். இந்த 2 ட்ரேயில் ஆயில்ஸு, அதுக்கப்புறமா நெய் வச்சுருக்குறோம். சமைக்கும்போது இந்த ட்ரேயை யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து விளக்கெண்ணெய் எங்கள் அம்மா பருப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கீழே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கேலண்டர் ஷீட் போட்டு அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டிருக்குறாங்க. ஸோ தட் எண்ணெய் கொட்டினாலும் நம்ம நியூஸ் பேப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி 4 பெரிய பாத்திரத்தில் அரிசி ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறமா இது இட்லி அரிசி, அது பக்கத்தில் கோதுமை மாவு. நாங்கள் கோதுமை மாவு வந்து கடையில் வாங்க மாட்டாங்க, கோதுமையாக வாங்கி அப்புறமா அதை காய வச்சு வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிடுவோம். இது வந்து வரமிளகா. இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் எல்லா நெயில் கட்டர்ஸும் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு தேன் பாட்டில், அது கீழே டிஷ்யூ போட்டிருக்கிறாங்க. இதோட இந்த ஸ்லாப் முடியுது. இதுக்கு மேல் ஸ்லாபில் பார்த்தோன்னா ஜீனி, அதுக்கப்புறமா கேப்ப மாவு, மைதா மாவு, சத்து மாவு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே தான் இருக்கும். நமக்கு கிச்சனில் தீர இங்கேருந்து எடுத்து அங்கே ரீஃபில் பண்ணிப்பாங்க. அப்புறமா அது 2 அரிசி, பாஸ்மதி அரிசி. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இதுதான் நம்ம ஸ்லாபு. இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டூலில் கிரைண்டர் வச்சுருக்குறாங்க. இது நம்மளோட வாஷிங் மிஷினு. இது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி அழுக்கு கூட வச்சுருக்குறாங்க. இப்போது இது வந்து கிச்சன்லேருந்து பேக் சைடில் போகிற கதவு, அதாவது சைட்லேருந்து கதவு ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது நம்ம சைடில். இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டூர் இல்லாட்டினா கார்டன் டூர் அந்த மாதிரி போடுறேன். ஸோ இதோடு நம்ம யூட்டிலிட்டி ஏரியா முடியுது. தூங்கிட்டு இருந்தார், இப்போ எஞ்சி வந்துட்டார். நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வர பாய் ஃப்ரம் ஜேபி ஹோம் ஸ்டுடியோஸ். பாய் சொல்லு, பாய் சொல்லு.